ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாகோஸ் லைஃப். இன்றைக்கி யாகோஸ் லைஃப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் ஸ்டாண்ட். நீங்கள் வந்து இன்டோர்லேயும் அவுட்டோர்லேயும் பிளான்ட்ஸ் வச்சுருக்கீங்க, அதுக்கு ஸ்டாண்டு தேவைப்படுதுன்னா அதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 4 பேக்கு, அப்புறம் 2 in 1 அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. சிலது வந்து இன்டோருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதில் 2 ஸ்டாண்டு வரும். நான் 2 உள்ள பீஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் 4, 6, 10, 12 அப் டு 12 வரைக்கும் கூட கிடைக்கும். அதில் 2 பீஸ் உள்ளது போட்டிருந்தேன், 101 rupees. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்டோருக்கு ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அவுட்டோரும் வச்சுக்கலாம், ஆனால் அதோட காட்டிலும் இன்டோரில் சின்ன பிளாஸ்டிக் இது பாட் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டான ப்ராடக்ட் இது பார்த்தீங்கன்னா. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வுட்டில் ஸ்டாண்டு, இந்த ஃபோல்டபிள் மாடல் மாதிரி இருக்கும். இதை விரிச்சிங்கன்னா நீங்கள் 3 ஸ்டெப்ஸ் வர மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ரொம்ப வெயிட்டான இதெல்லாம் வைக்க முடியாது, ஃபேன்சி ஷோ பீஸ் வைக்கிற மாதிரி தான் வைக்க முடியும். நடுவில் உள்ளது பார்த்திங்கன்னா எனக்கு இன்பேலன்ஸாக இருக்குது. ஒருவேளை மாடலே அப்படியா இல்லை நான் வந்து டியூ டேட் முடிஞ்சு ஓப்பன் பண்ணனால என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியல. நடுவில் மட்டும் இம்பேலன்ஸ் இருக்குது, மற்றபடி சூப்பர் ப்ராடக்ட் இதுவும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் 2 பீஸ் வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து கீழே வந்து அந்த ஹோல்டர் இருக்கனால கூட்டுறதுக்கு இதுக்குன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வந்து ஹைட்டான இடத்துல வச்சனால இது வாங்கினேன். எனக்கு அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா சூட்டாக இருக்கும். மற்றபடி நீங்கள் கீழே தரையில் வச்சு வைக்கலாம், ஆனால் உங்களுக்கு கூட்டுறதுக்கு இடையில நிறையா இது வரனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இதுவும் ஓகே, ஒர்த்தான ப்ராடக்ட் தான் அந்த ரேட்டுக்கு. இந்த ரேட்டு பார்த்திங்கன்னா 267. இந்த ரேட்டுக்கு இதுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். அதே மாதிரி ஸ்டாண்டு நீங்கள் ஆன்லைனில் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது ஒரு ரேட்டாக இருக்கும், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அதே ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், இல்லை கூடவும் செய்யலாம். ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் ரேட்டுன்னு ஒன்றும் கிடையாது. இதிலே சில ப்ராண்டு பார்த்திங்கன்னா இதே ப்ராடக்ட் வேறு ப்ராண்டில் வேறு ரேட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்றப்பல உங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் வரும். இதுவுமே இன்டோருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அவுட்டோருக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய பாட்னால் வைக்க முடியாது. நீங்கள் சின்ன பாட் வைக்கிறேன்னா ஓகே, கரெக்டான சூட்டபிளான ப்ராடக்ட்டு. மற்றபடி பார்த்திங்கன்னா பெரிய பாட் வைக்கிறதுக்கு இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் பிளாஸ்டிக் பாட் வைக்கிறீங்கன்னா நல்ல தாராளமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் க்ளே பாட்டு, சிமெண்ட் பாட்டு வைக்கிறீங்கன்னா சின்ன சைஸ் பாட் வச்சிங்கன்னா இது பர்ஃபெக்டாக இருக்கும். பெரிய சைஸ் பார்த்து இது வச்சிங்கன்னா இது ஆகாது. இதுவும் 207 rupees இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா. இதுவும் பார்த்திங்கன்னா 4 பீஸ் வரும் உங்களுக்கு. அப்போ ஒரு பீஸ் 51 rupees, 52 அந்த ரேஞ்சு தான் விழுகும். ஸோ அதனால் இதுவும் ஒர்த்து தான் அந்தளவுக்கு. இதே பார்த்திங்கன்னா 4 இது அந்த கீழே இது வர்றதுனால உங்களுக்கு கூட்டுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 2 in ஸ்டாண்டு. எப்படி இருக்குன்னா ஸ்டெப் மாதிரி இருக்கும், 2 ஸ்டெப் வரும். நீங்கள் வந்து நம்ம தான் மாட்டி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வெயிட்டு நல்ல குவாலிட்டி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ராங்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி. ஸ்க்ரூ எல்லாம் நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் வந்து உங்களுக்கு பார்க்க ஏணிப்படி மாதிரி 2 ஸ்டெப்ஸ் வரனால இது கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் பார்க்க. நீங்கள் வச்சு இது பண்ணிங்கன்னா இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அவங்களே மாட்டுறதுக்கு ஸ்பேனரு, ஸ்க்ரூவு, புஷ்ஷு எல்லாமே எக்ஸ்ட்ராவே கொடுத்துருவாங்க. ஸ்க்ரூவும் சரி பேனரும் இதுவும் எடுத்துருவாங்க. இது 1249 வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது 2 ஸ்டெப்ஸில் இது வேறு மாடல். அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த 2 ஸ்டெப்ஸ்க்குமே தனித்தனி இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி சொல்கிறது, அடிஷ்னல் அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப் வரும், ஆனால் வந்து அந்த இது சிங்கிள் இதில் இருக்கும். அந்த ஸ்டெப் மட்டும் மாட்டுற மாதிரி வரும். அதை இதை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு அதுவே பெஸ்ட்டு. நீங்கள் அந்த ப்ராடக்ட் வாங்குங்க. இது கொஞ்சம் வந்து என்னென்னா நடுவில் அதில் வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல நிறையா இது கொடுத்துருப்பாங்க. இதில் 3 ஸ்டெப்ஸ் வருது, ஆனால் 3 ஸ்டெப்ஸ் வாங்காதீங்க. ஏன்னா நான் வந்து நீங்கள் பாட்டு வைக்கிறதுக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. ஸோ 3 ஸ்டெப்ஸ் இருக்கிறது பார்க்கும்போது அழகாக தெரியும். சின்ன பாட்டு வைக்கலாம். பிளாஸ்டிக்கில் வச்சிங்கன்னா நீங்கள் 3 ஸ்டெப்ஸ் தாராளமாக வாங்கிக்கலாம். அதே ப்ரைஸ் தான் வரும் உங்களுக்கு. 2 ஸ்டெப்ஸ் வாங்குகிற ப்ரைஸ்க்கு 3 ஸ்டெப்ஸே நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சிமெண்ட் பாட்டு வைக்கிறீங்க, க்ளே பாட்டு வைக்கிறீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் வாங்காதீங்க, சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு தள்ளி பாட்டு வைக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ மேக்ஸிமம் 2 ஸ்டெப்ஸ் வாங்க. நீங்கள் க்ளே பாட் வைக்கிறீங்க, சிமெண்ட் பாட் வைக்கிறீங்கன்னா. பிளாஸ்டிக் பாட் வைக்கிறீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் வாங்க, நல்லா தான் இருக்கும் பார்க்க உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா அடுத்து சிங்கிள் பீஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா 8 பீஸ் உள்ளது ஆர்டர் போட்டிருப்பேன். இதுவுமே அப்படி தான் 2 பீஸ், 4 பீஸ், 8, 10, 12 வரைக்கும் வரும். இதில் நீங்கள் எந்த ஃபிக்ஸும் தேவையில்ல. இடையில புஷ் மட்டும் நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். இதில் நீங்கள் தாராளமாக பெரிய பாட்டு கூட வச்சுக்கலாம். இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 338. ஸோ இதுவும் நல்ல, இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் பெரிய பாட்டு வச்சாலும் இது நல்லாயிருக்கும். ஸோ இது போத் இன்டோர் அண்ட் அவுட்டோருக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். இது நல்ல கனமாக நல்ல ஸ்டீல் குவாலிட்டியாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். அந்த ப்ராடக்ட்டோட இது கொஞ்சம் என்னென்னா என்ன டிஃப்ரென்ஸ்னால், அது கொஞ்சம் தின்னாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா திக்காக மெட்டல் குவாலிட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுவும் சிங்கிள் பீஸு, அடியில் புஷ்ஷு கொடுத்துருவாங்க. இது வந்து நீங்கள் க்ரோ பேக் எவ்வளோ வெயிட்னாலும் வைக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு இது 451 வரும் 5 பீஸே. ஸோ ப்ரைஸ் வந்து இதோட அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு அதிக பீஸ். ஆனால் இது வந்து குவாலிட்டி வைஸ் இது கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் க்ரோ பேக்கு பெரிய வெயிட்டான பேக் வச்சாலுமே இது நல்லா தாங்கும். இது பார்த்திங்கன்னா நான் பார்க்கவே தெரியும் உங்களுக்கு. ஹைபிஸ்கஸ், அப்புறம் லெமன் ட்ரீ அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். பப்பாயா ட்ரீ கூட வச்சுருந்தேன். 15x12 சைஸ் க்ரோ பேக் வரைக்கும் உங்களால் வெயிட் தாங்கும் இது. ஆனால் அது அந்தளவுக்கு வெயிட் தாங்குமானா கிடையாது. ஸோ நீங்கள் சின்ன சின்ன பாட் வைக்கிறீங்கன்னா அந்த இது ப்ரிஃபர் பண்ணலாம். அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் கம்மியாக இருக்கும். குவாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராடக்ட் வாங்கினா அது இன்னொரு அந்த ஸ்ட்ராங்கானது வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 4 பீஸ் உள்ள ஸ்டாண்டு. இதில் ஒன்றுலையும் நீங்கள் மினிமம் 3 வரைக்கும் வைக்கலாம். 3 பாட் வரைக்கும் வைக்கலாம். ரெண்டும் சேர்த்தாப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 5 பாட் வரைக்கும் வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா 4 பீஸ் வரும். இது 617 அந்த ரேஞ்சு வரும். ஒரு பீஸ் உங்களுக்கு 150, 170 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் நீங்கள் எந்த மாற்றமும் மாட்ட வேண்டியா. சாரி, இது 690. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் 170 ரேஞ்ச், அந்த 160, 150 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ இதுவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராடக்ட். நீங்கள் மாட்ட வேணால் அப்படியே எடுத்து வச்சு நீங்கள் ரெடியாக ஸ்டாண்ட் வச்சா போதும். கொஞ்சம் ஹைட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். கூட்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுவும் நல்ல ஸ்ட்ராங்கான ப்ராடக்ட்டு. அடுத்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அதே மாடல். என்னென்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். குவாலிட்டி வைஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் வந்து இது ஹைட்னால கொஞ்சம் ரேட்டு கூட. உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து 4 பீஸ் வாங்குகிற இடத்துல இது 2 பீஸ் தான் வாங்க முடியும். பட் ஹைட் நல்லாயிருக்கும். ஹைட்டு கொஞ்சம் நல்லா நிறையா லென்த்து கொடுக்கும். ஆனால் நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட்டுறதுக்கு இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிரச்சனையே வராது. அதை காட்டிலும் இதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா அந்த ப்ராடக்ட் வாங்கின காஸ்ட்டுக்கு நம்ம இதில் 2 இது தான் வாங்க முடியும். நட்டு, ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ப்ரைஸ் வைஸ் பார்த்து வாங்கினா அது அந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி இது ஹைட்டு கொடுக்கும், குவாலிட்டி இது நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட விருப்பத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்து ஸ்டாண்டை காட்டிலும் வேறு பெரிய ஸ்டாண்ட் எதுவும் இது ரெண்டுமே ஃப்ளிப்கார்ட் அண்ட் மீஷோவில் தனித்தனியாக வாங்கினது. சில ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருப்பேன், சில ப்ராடக்ட் மீஷோவில் வாங்கியிருப்பேன். ஸோ ஆனால் ஃப்ளிப்கார்ட்டோட மீஷோவில் உங்களுக்கு ரேட் கம்மியாக இருக்கும். ஆனால் குவாலிட்டி வைஸ் நீங்கள் பார்த்து வாங்கினா ஃப்ளிப்கார்ட் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதையும் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே தெரியும், ஹைட் நல்லா கொடுக்கும். ஸோ ஹைட்டாக தெரியும். கூட்டுறதுக்கோ உங்களுக்கு இது பண்ணுறதுக்கோ எந்த டிஸ்டர்பன்ஸ் வராது. மற்றபடி இதில் எத்தனை பாட்டு வைக்கிறீங்களோ அதில் அத்தனை பாட்டு தான் வைப்பீங்க. ஏன்னா காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இதில் 2 பீஸ் வாங்குகிற காஸ்ட்டுக்கு நம்ம அதில் 4 பீஸ் வாங்கிக்கலாம். ஸோ இதோட அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி என்ன ஒரு சின்ன இது ஹைட்டுக்காண்டி மட்டும் இது வாங்கணும்னு நினைக்க வேண்டாம், அது பெஸ்ட்டு தான் அதுவும். ஸோ இதுதான். இதை தாண்டி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில இன்டோருக்கு வைக்கிற மாடல் பிளான்ஸ் இருக்குது. அடுத்து நான் அதை வாங்கி உங்களுக்கு போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பர்ஃபெக்டாக இருக்கோ ப்ரைஸ் வைஸு பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.